வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பேரலை சேர்ந்த பத்திரிகையாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேம். இப்போ ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேணா அரசியலுக்கு வரலாம் இல்லையா? அந்த மாதிரி விஜயும் ஒரு ஆளா வராரு. ஆனா விஜய் மேல மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு தனிப்பட்ட பாசம் அப்படிங்கிற கேள்வி முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. தனிப்பட்ட முறையில விஜய் மேல அதிகமான பாசம் எனக்கு இருக்கு. நான் விஜய் ரசிகர்களே ஏத்துக்க மாட்டாங்க. புலி படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. விஜய் ரசிகர்களால் கொண்டாட மறந்த ஒரு படம் புலி. எனக்கு அவ்வளவு ரசிச்சு பாக்குற ஒரு படம். வாரிசு படம் பலருக்கும் பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்கும். விஜயுடைய ஃபெயிலியர் படங்களையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கவேன் நானு. நான் தீவிர அணிலான்னு கேட்டா கிடையாது. ஆனா விஜய என்னால ரசிக்காம கடந்து போனதே கிடையாது. ரஜினிகாந்துக்கு பிறகு அதிகமாக திரையில நான் ரொம்ப ரசிச்ச நடிகர் அப்படின்னா விஜய் தான். ஆனா அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும் போது இயல்பாவே இந்த நடிகர்களுடைய அரசியல் வருகை மென்டாலிட்டி ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கு. அதுவும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பணி செய்ய வர்றேன்னு சொல்றதே கிடையாது. மக்களை மீட்க வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சினிமா துறையில இருந்துதான் வர்றீங்க. நீங்க மீட்கிறதுக்கு வர்றேன்னு சொல்றது இல்ல. நீங்க மாறா மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல என்னைய நான் அவர்களோடு தொடர்பு படுத்தி அவர்களுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லி குரல் கொடுக்கிற நம்மளோட ஒருத்தர் அப்படிங்கிற கனெக்ஷன்ல. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் டவுன் டு எர்த்தா நீங்க வர்றீங்கன்றத. இப்ப நீங்க இந்த சேனல் நடத்த வேண்டிய தேவையே உங்களுக்கு கிடையாது. நல்லா உங்களுக்கு பிசினஸ் இருக்கு, நீங்க தாராளமா உங்களுடைய ஒர்க்கு உங்களோட ப்ரொஃபைல்னு பண்ண முடியும். ஆனா இந்த சமூகத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா நானும் இந்த சமூகத்துல ஒரு ஆளு, எனக்கு இதுல ஒரு கருத்து இருக்கு, அதை பத்தி நான் பேசணும்னு வர்றீங்கல்ல, இது எந்த விதத்திலயுமே மாற்று கருத்தே கிடையாது. அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. நான் என்ன கேட்டா தாராளமா நீங்க எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். நடிகர் சூர்யாவினுடைய அரசியல் வருகையை அப்பதான் ஆதரிக்கிறோம். ஏன்னா அவர் மீட்பருங்கிற லெவல்ல பேசாம தன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும்னு நினைச்சு பேசக்கூடிய அவருடைய அரசியல் வருகையை வரவேற்கலாம். நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய அரசியல் வருகை இதே போல எந்த விதமான குரூரமான எண்ணங்களும் மீட்பர் மனநிலையும் இல்லாம மக்களோட ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல். இந்த நடிகர்களுடைய அரசியலை நம்ம எதிர்க்கவே இல்லை. மாறா இந்த எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், விஜய், ஏன் இன்னும் சொல்ல போனா நடிகர் இயக்குனர் பாக்கியராஜ், இவங்க எல்லாருமே வரும்போதே தங்களை ஒரு மீட்பர் போல காட்டிக்கொண்டு தங்களை ஒரு புரட்சி தலைவர்னு பிராண்ட் பண்றது, நாம உங்க எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்க போறேன், உங்களை பூரா மீட்க போறேன், ரட்சிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. நான் இந்த சமூக பிரச்சனைக்காக இத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், வலியோடு இருக்கிறேன், களத்துல நிக்கிறேன், வேதனையோடு பல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அங்கீகாரத்தை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு நான் ஒரு டம்மி பீஸ், என்னைய மேல இருந்து நீ கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருவேன்னு சொன்னா நான் உனக்கு ஓகே கும்பிடுறேன் சமா அப்படின்னு போய் நிக்கணுமா? அதெல்லாம் மலையேறி போச்சு. அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலம். யாரை பார்த்தாலும் ஐயா நம்ம எசமா நம்ம பாச பேசுறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். இப்ப நான் பார்த்து நான் வளர்ந்த இந்த சமூகத்துல இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடும் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகார பரவலாக்களும் பல்வேறு விதமான அரசியல் சூழல்களையும் உனக்கு உயர்த்தி கொடுத்ததால நீ ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து மேல போயிருக்கிற. அவ்வளவுதான். உன் லைஃப் அங்க தரமா நிக்குது. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், இங்க இருக்கக்கூடிய முற்போக்கான அரசியல். அதுல இருந்து நான் உன்னைய பேலன்ஸ் பண்ணணுமே தவிர, உன்னைய நான் டீல் பண்ணணுமே தவிர, இது எல்லாமே மோசம், அயோக்கியத்தனம், நான் வந்த உடனே அப்படியே உங்களுக்கு பூரா பேர்த்தையும் நான் உயர்த்தி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இரிட்டேட் வருது. அதனால விஜயினுடைய அரசியலை எதிர்க்கிறோம். மாறா இதே விஜய் நான் பிஜேபியில சேர்ந்து திமுகவை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு விமர்சனமே கிடையாது. ஏன்னா அவர் ஏத்துக்கிட்ட தத்துவம், அவர் ஒரு சங்கியா இருக்கிறாரு, அதனால அவர் அங்க போறாரு, வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். அவர் அதிமுகல சேர்ந்துக்கிட்டு திமுகவை ஒழிக்க போறேன்னு சொன்னார்னா நான் வரவேற்பேன். அவர் திமுகல போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் அதிமுகவை ஒழிக்க போறேன், பிஜேபியை ஒழிக்க போறேன்னு சொன்னாருன்னா வரவேற்போம், தப்பே கிடையாது. மாறா இவர் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுதான் இந்த சமூகத்தின் விடுதலை, நான் கொடுத்தா தான் விடுதலை, அது வரைக்கும் நீங்க பூரா பன்னுக்கும் பிரெட்டுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற லெவலுக்கு நம்மள பேசுறது இருக்குல்ல, அது என்னை ஊதாசீனப்படுத்துது, என்னைய மலினப்படுத்துது, என்னை அவமானப்படுத்துது. இந்த அவமானத்தை தாங்குறதுக்கு நான் இந்த திராவிட இயக்கத்தால் வளரல. நான் நல்லா இருக்கிறேன். நான் ஒரு அளவுக்கான டிகிரி வாங்கியிருக்கிறேன். ஒரு அழகான ஒரு சூழல்னு ஒரு என்வாயர்மெண்ட் நார்த் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல நான் இல்லவே இல்லை. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட பேசேன், நீ இன்னும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச நான் உன்னை வரவேற்றுட்டு போறேன். மாறா எல்லா அயோக்கியத்தனும் நீ உன்னை ஏமாந்துட்டேன்னு சொல்லும் போது அப்படி இல்லடா, நான் முட்டாப்பையா கிடையாதுடா, எங்க தாத்தா மாதிரி கிடையாதுடா, நான் அறிவாளி தான்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு வருது. அதனால நான் அதை விமர்சிக்கிறேன்.
அத சொல்ற அளவுக்கான அரசியல் தெளிவு நீங்க விஜய் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாவே ஒரு ஆக்டர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அவருடைய ஆக்டிங் கரியர்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல கடுமையான விமர்சனங்களை எதிர்நோக்கி தான் அவர் வந்து வளர்ந்திருக்கிறாரு அந்த ஃபீல்ட்லயே. அதுக்கப்புறம் தன்னை க்ரூம் பண்ணிக்கிட்டு ஒரு டைரக்டர்ஸ் உடைய ஆக்டரா இருந்து, அவருடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காம, ஒரு சேஃப் ஸ்ட்ராட்டஜியா ப்ளே பண்ணி தான் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவர் உட்கார்ந்திருக்கிறார். சோ இவ்ளோ கஷ்டத்தையும் கடந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு பல 100 கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. பீக் ஆஃப் த கரியர்ல இருக்கிறாரு. 50 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு 10 வருஷம் அவர் தாராளமா ஹீரோவா நடிக்கலாம். அதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதற்கான வரவேற்பும் மக்கள் கிட்ட இருக்கும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேங்கிறாரு. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல்ல நான் போட்டியிட மாட்டேன். சட்டமன்ற தேர்தல்ல மட்டும் தான் போட்டியிடுவேன். அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட வராரு. அப்போ இதெல்லாம் அவர் தானா சிந்திச்சு செயல்படுறாரா? இல்ல கண்ண கட்டி வேற யாரோ இயக்கிட்டு இருக்காங்க. காட்டுல அழைச்சிட்டு வராங்க. எங்க கூட்டிட்டு போறாங்களோ நாமளும் போவோம் அப்படின்னு நினைச்சு அவர் வராருன்னு நினைக்கிறீங்களா? அதுல 2 பார்வை இருக்கு மேம். அதோடு ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடைய பார்வை தான். அதனால நான் 2யுமே சொல்ல நினைக்கிறேன். விஜயுடைய இனிஷியல் பீரியட்ல இருந்தே கவனிச்சவங்க எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்தது. அப்பக்கப்ப அவருடைய செயல்பாடுகள் அதை காட்டும். மீனவர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருப்பது, அப்புறம் ஈழ பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுப்பது, காவிரி பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது, சமீப காலங்கள்ல டிமானிட்டைசேஷன் அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறது, ஜிஎஸ்டிக்கு எதிராக படத்துல வசனம் வைக்கிறது, இது எல்லாமே இருந்ததுதான். எப்ப இது துளிர்விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இருந்துதான் துளிர்விட ஆரம்பிச்சது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா எஸ்ஏசி அவர்கள் திராவிட இயக்கங்களால், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா திமுகவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர். அவரே அதை வெளியிடங்கள்ல ஒத்துக்கிட்டார். அப்படி எல்லாம் இருந்த போது அவர் ஒரு கட்டத்துல என்ன முயற்சி எடுத்தாருன்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல தன்னுடைய பையனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக சில வேலைகள்லாம் பார்த்தார். இங்கு இருந்த காங்கிரசினுடைய முகமாக அறியப்படக்கூடிய, இன்னமும் பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டார் அந்த பீரியட்லயே. அவருக்கு பின்னாடி அவங்க கட்சி வளரணும்ன்ற எண்ணம், விஜய் மாதிரியான நடிகர்கள் உள்ள வரும்போது, ஏற்கனவே கட்சிக்கு பண்ணையாருங்கிற எண்ணம் இருக்கும்போது இன்னொரு பண்ணையாரையும் நம்ம உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. அதனால அவர் வந்து அதை வேணான்னு தவிர்த்து இருந்தாரு. அதுக்கு பிறகு தேல்பத்ரி சிங்னு அவங்களுக்கு இருந்த இடம் என்னன்னா அதிமுக. அதிமுக வந்து வாண்டடா வந்து அவங்க இவங்களை அடிச்சதுக்கு பிறகு கையை கட்டிக்கிட்டு போய் நிக்கன்னு அப்பாவும் பையனும் அடிச்ச லூட்டி வந்து கொடூரமான லூட்டி. அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்பி வாசல்லையே நின்று கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருந்து அமைச்சர்கள்லாம் டயருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். சினிமாவின் உச்சபட்ச நடிகர் வந்து கார் கதவு கிட்ட வந்து கையை கட்டிக்கிட்டு நின்ன காட்சி எல்லாம் அரங்கேறியது. இவ்வளவும் நடக்கும்போது அவங்க அப்பா வந்து தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. ராமருக்கு அணில் உதவியது போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அரியணையில் வருவதற்கு நாம விஜய் மக்கள் இயக்கம் உதவணும் அப்படின்னு சொன்னாரு. அதில் இருந்துதான் அன்னாரது ரசிகர்களுக்கும் அன்னாருக்கும் அணில் என்கிற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து வரலாற்று கதை. இது ஒரு பக்கம் வச்சுட்டா, ஆரம்பத்துல இருந்து அவருக்கு இந்த அரசியல் ஆசைகள் எல்லாம் இருந்தது. இந்த அரசியல் ஆசையை பயன்படுத்துவதற்கு ஒரு நபர் உள்ள வர்றாங்க, ஒரு கிரௌடு உள்ள வருது. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மீதான சந்தேகத்தை நம்ம திருப்பி பார்க்கிறோம். ஏன்னா ரஜினியை வச்சு ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அந்த அட்டெம்ப்ட் எப்படி இருக்குன்னா, நேரடியா அவர்களுடைய அரசியலை பேசக்கூடிய அட்டெம்ப்ட். ரஜினியை வந்து நான் ரொம்ப அழகா ரசிக்கிறவன் தான், மறுக்கல. ஆனா சங்கின்னு தானே சொல்லணும். அவர் சங்கிதான். அவர் வந்து சங்கி பாலிடிக்ஸ பேசும்போது தூத்துக்குடியில போனா ஒரு பையன் உடம்பு பூரா அடிபட்டு கிடக்கிற பையன் கூட எந்திரிச்சு யார் யா நீன்னு கேட்கிற நிலைமையில தான் அவருடைய அரசியல் முகம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. போராடக்கூடிய மக்களை சமூக விரோதிகள்னு சொல்றதுல இருந்து அவர் வந்து ஒரு ரைட் விங்காவே அடையாளப்படுத்தப்பட்டு உள்ள வந்தவர். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து தன்னுடைய வயசுக்கும் தன்னுடைய ஸ்டாண்டுக்கும் நேர் எதிரானது. நாம சம்பாதிச்சு வச்சிருந்த காசு மட்டுமல்ல, தம்முடைய புகழும் டேமேஜ் ஆயிரும்னு முடிவெடுத்து ஒதுங்குறாரு. ரஜினி கிட்ட விட்டதை விஜய் கிட்ட பிடிச்சுக்கலான்னு பிஜேபிக்கு ஒரு லைன் கிடைக்குது. அதை ஏன் பிஜேபி விஜய் கிட்ட பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு ஆசை இருக்குதான். ஏன் ஆசை வந்து நடிகர் விதார்த்துக்கு இருக்க கூடாதா? அவரை வச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே? இல்ல மித்த நடிகர்களுக்கு யார் யாருக்கோ இருக்குல்ல, அவங்கள வச்சுனா சூர்யா வச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே? யாரை வச்சு காரணம் விஜயை வச்சு ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னும் போது, விஜய் வந்து பை பெர்த் வந்து மைனாரிட்டி. அவரை வந்து மைனாரிட்டி வாக்குகளை டார்கெட் பண்றது அப்படிங்கிற அவர்களுடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கும், ப்ரோ திராவிடியன் போர்ஸா பேசும்போதுதான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியுங்கிற லைனுக்கும்
விஜய் ஆப்டான பீஸ். இப்ப பெரியார கொண்டு வந்து பார்க்க வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸும் அங்கதான் இருக்கு. இப்ப திராவிடமும் தமிழ் தேசியமும்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸும் அங்க இருந்துதான் வருது. டு த எக்ஸ்டென்ட் அதை எப்படி பயன்படுத்துவாங்க, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் நாம விஜய் எதிர்பார்க்கிறோம். எல்லாரையுமே பிஜேபி கைக்குள்ள வைக்க நினைக்கும்னா, அவங்க எல்லாரையுமே ஆட்டி வைக்கணும்னு நினைக்கும்னா, ஏன் திமுக கூட்டணியை நம்ம ஆதரிக்கிறோம்? பிஜேபியோடு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்வளவு சேட்டை பிஜேபி செஞ்சாலும் ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னு நம்பிக்கைய நம்ம வேலை பார்ப்பதற்கு உண்டான பேரிகேடா திமுக அலைன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ அவங்க கொடுக்குறாங்க. அதனால அந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம்னு சொல்றோம். அப்படியான ஏதாவது ஒரு விஷயத்துல இவர் வந்து ஃபைட் பண்ணுவாருன்னு ஒரு உதாரணத்தை நம்மளுக்கு சொல்லுங்க. காவலன் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ வந்து போடலன்னு ஒருத்தர் செத்து போனப்ப அவனுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு வெளியில வர முடியாத நபர் தான் விஜய். அவ்வளவுதான் அவருடைய தைரியம். ஜெயலலிதா அவர்கள் டைம் டு லீடுன்னு போட்ட ஒரு பாவத்துக்காண்டி இந்த படத்தை ஓட விட மாட்டான்னு சொன்னதுக்கு கையை கண்டிக்கிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதினவங்க தான் நீங்களும் உங்களுடைய கடந்த கால வரலாறு. இப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கலா உங்களை நான் நம்பணும்னு சொல்லும் போது எப்படி நம்புறது? அப்ப நீங்க வீக்கான ஆளுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வீக்கான ஆள் மேல சவாரி பண்றதுக்கு பிஜேபி அழகா பல முறை சில வேலைகளை செஞ்சிருக்கு. ஓபிஎஸ் தான் 2 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் தான், அம்மையார் ஜெயலலிதாவின் ஆசி பெற்றவர் தான், தர்மயுத்தம் நடத்தி தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளை உருவாக்குனவர் தான். யார் அவரு? பிஜேபி எதிர்க்க லாயக்கற்று போனதுனால இன்னைக்கு டம்மி பீஸா தானே இருக்கிறாரு. அதே தானே டிடிவி தினகரனுக்கு எல்லாம் தான் பேசினாரு. இன்னைக்கு கொண்டு வந்து டிடிவி மாசுன்னு 3 ஃபயர் போட்டு எமோஜி எல்லாம் போட்டு லைவ் போகும்போது பறந்துகிட்டே இருக்கும். திராவிட சிசுன்னு தோழர்களால வர்ணிக்கப்பட்டாரு. இன்னைக்கு போய் எங்க இருக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமியை விடுங்க நான் இருக்கேன் உங்களுக்காக, ஓபிஎஸ் விடுங்க நான் இருக்கேன் உங்களுக்காகன்னு வந்து நிக்கிற நிலைமையில இருக்கிறாரு. அப்ப கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் தைரியமானவர்கள் அறியப்பட்டார்களோ அவர்களே வீக்கா போகும்போது நீ வரும்போதே வீக்கான ஆளாத்தான் எனக்கு அறிமுகமாகிற. சினிமாலதான் நீ பஞ்சு டைலாக் எல்லாம் பேசுனியே தவிர லோக்கல்ல அரசியல்ல நீ பஞ்சு டைலாக் பேசல. மாறா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறப்ப மேடை பிடிச்சுக்கிட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு மைக்கு போட்டு சினிமால பேச வேண்டிய டைலாக இங்க இருக்கிற மீனவர் பிரச்சனைக்கு வந்து மேடை போட்டு பேசுறிய தவிர்த்துட்டு நீ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா விட்டுருப்பியான்னு கேட்டா கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம வந்து அந்த அந்த இடத்துக்கு பிஜேபி எப்படியும் இவரை பயன்படுத்துது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எதிர்க்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய இதே வலிமையோடு ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிஜேபியை நோக்கி எந்த கருத்தும் மறந்தும் கூட உதிர்க்கிறதுக்கு தயங்குறாங்க. பிஜேபி ஓட்டு கருத்து கணிப்புல 2வது இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு ரத்தம் கொதிக்க வேணாமா? கொள்கை எதிரியான கட்சி நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வாங்க வேண்டிய ஓட்டுல 21% வாங்கியிருக்கிறாங்கன்னு செய்தி வெளியிடுறாங்கன்னா ரோசம் வந்திருக்கணும்ல. திமுக காரங்க அத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க, என்னங்க இது அபத்தமா இருக்கு, எங்களை பாராட்டிட்டாங்க ஓகே, ஆனா அதிமுக விட்டுட்டு இவங்க வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு நெரேட்டிவ்ல செட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னை உயர்த்தி பேசிய போது கூட அதை விமர்சனமா வச்சு கடந்து போறாங்க சொல்றாங்க. ஆனா இவரு அது குறித்து பேசவே இல்லை. இவங்க தரப்புல இருந்து அது குறித்து எந்த தகவலும் வரல. அப்படின்னா அப்புறம் இவர் மேல இவர் சந்தேகப்படாம இவர் என்ன மனத்துக்கு வாங்கலாம்? ஓகே ஓகே. இப்போ நீங்க பாருங்களேன், 1 வருஷம் ஆயிடுச்சு தாவேகா தொடங்கி. இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணல, எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே இது வரைக்கும் விஜய் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விமர்சனமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பனையூருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு தான் வந்து அவர் அரசியல் பண்றாரு. முக்காவாசி அறிக்கைகள் மூலமாகவும் எக்ஸ் வலைதளம் மூலமாகவும் தான் அவருடைய அரசியல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வருட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரான ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்றாரு அவருக்கு 15% ஓட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கணக்குல சொல்றாங்க அப்படின்னு தெரியல. மூட் ஆஃப் த நேஷன் போல்ஸ் உடைய அந்த டைரக்டர் யஷ்வந்த் பேசும்பொழுது சொல்றாரு விஜய் தான் எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாரு, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாருன்னு. திமுகவுக்கு 52% கொடுத்துட்டாங்க, அதிமுகவுக்கு 20%, என்டிஏ கூட்டணிக்கு 20% கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறதே பாத்தீங்கன்னா 7-8% தான். சீமானை பத்தி கவலைப்படல, ஆனா விஜய்க்கு 20% கொடுக்குறாங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு போல் சர்வே சொல்றாங்க? அப்ப ஏதோ ஒரு இடத்துல விஜயோடைய இமேஜ போல்ஸ்டர் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்களா? ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அஜெண்டாவா அதுதான் அவங்களுடைய நெரேட்டிவ் லைன். அந்த லைனை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் கசிய விடப்படுவது. இந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். அது வந்து எக்ஸ் ஃபேக்டர் தான், அங்க மட்டும்தான் அது இருக்கு. அதனால அந்த எக்ஸ் ஃபேக்டரை சொன்னதை நாம தப்பா எடுத்துக்க கூடாது. அவர் அதுலதான் இருக்கிறாரு. அதனால அதை வச்சுட்டு பார்த்தா
இந்த வெளியிடக்கூடிய 15% 20% அப்படின்னா அந்த பாபநாசம் படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு தெரியுமா, பொய் சொல்லலாம், அதை வந்து ரொம்ப கோடு பிடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லணுங்கிற மாதிரி 15ல இருந்து 20, அவர் வந்து 10ல இருந்து 15, இன்னொரு டீம் வந்து 25ல இருந்து 30. பிரசாந்த் கிஷோர்லாம் நீங்க வந்து ஒரு பேமெண்ட்டை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து 115ல இருந்து 120 பாரு. அவருக்கு அந்த நம்பர் இருக்காருலாம் சரியா தேவையில்லை. ஏன்னா அவர் போன எலெக்ஷனுக்கு அவர் 450 400 மோடிக்கு ஊரே சேர்ந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு. ஜெயிக்க முடியாது, சிங்கிள் மெஜாரிட்டில ஜெயிக்க முடியாத கட்சியா இருக்கிற பிஜேபிக்கு 400 சீட்டுன்னு உட்கார்ந்து பேசினாரு. கரண் தாப்பர் தண்ணி குடிக்க விட்டாரு. அந்த லட்சணத்துல ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கிற வாழ்ந்து கட்ட ஜமீன்தாரா இருந்துட்டு அவர் வந்து இவருக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்றாராம். இவர் வந்து அதை கேட்டுட்டு உருட்டுறாராம். முதல்ல இந்த செய்தியே பொய் மேம். அவங்க தரப்புல இருந்து 15% 20% விஜய்கிட்ட கொடுக்கல. ஏன்னா விஜய் கிட்ட வந்து 15% 20% கொடுத்தா பேசுறதுக்கே ஒண்ணுமே இல்லையே, நீ கிளம்பி போன்ல சொல்லிட்டு போறாரு. எதுக்கு இந்த பக்கம் ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு 15% 20% ஃபர்ஸ்ட் தேர்தலே வருதுன்னா காலம் பண்ணையார் வந்து பனையூர் என்ன, அவர் போய் லண்டன்லயே மக படிப்போட சேர்ந்து செட்டில் ஆயிட்டு இங்க இருந்து எலெக்ஷனை பாத்துக்கோங்க. எனக்கு உங்களுக்கு முன்னாடி இருந்தது எம்ஜிஆர்ரா, தொண்டையில குண்டோட படுத்து கிடந்து ஜெயிச்சாரா, அதே மாதிரி நான் லண்டன்ல இருந்து ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு போலாம்ல. அப்ப ஃபேக்ட் வந்து நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஃபேக்ட் வந்து வேற. இவங்க வந்து கற்பிக்க விரும்புறது என்னன்னா ஒரு பெரிய ரோலா வருவாரு, இந்த பிம்பத்தை உருவாக்குவது. அதன் அடிப்படையில இருந்துதான் இந்த ஒய் கேட்டகரி பாதுகாப்பையும் உள்ள திணிக்கிறாங்க. அதாவது ராகுல் காந்திக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு செலவு பண்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகட்டுறாங்க. எதிர்கட்சி தலைவரா இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் இருந்த போது பாதுகாப்பு இந்த விஷயங்களுக்கு அனுமதி தர மறுத்தவங்க. இப்ப விஜய் வந்து கேட்டாராம், அதுக்காக உடனடியா அனுமதி கொடுத்துட்டாங்களாம். சரி ஓகே, விஜய் தரப்பு என்ன சொல்றாங்க, நாங்க இன்னும் கேட்கலையே அப்படின்னு இப்ப உருள ஆரம்பிக்கிறாங்க. நான் சவால் விடுறேன், வெளிப்படையா யாராவது ஒரு ஆளை அதிகாரப்பூர்வமா நாங்க பாதுகாப்பு கோரல அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, ஆதாரத்தோட பேசுறேன். எந்த தேதியில யார்கிட்ட கேட்டீங்க, எதுக்காக கேட்டீங்க, உங்களுடைய எல்லா ஜாதகமும் கையில இருக்கு. நீங்க கேட்கலன்னு மட்டும் போய் சொல்லக்கூடாது, எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்டாவே கிடைக்கிற அளவுக்கு சோர்ஸ் இங்க இருக்கு. நீ கேட்காம கொடுக்கல, ஏன் கேட்ட? இப்ப பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதனால இதை சொல்றேன். ஒய் பிரிவு பாதுகாப்பு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 11 பேர் போடுவாங்க. அந்த 11 பேருக்கு 2 ஷிஃப்ட் வைஸா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் அப்படிங்கிற லெவல்ல நாம வந்து வைக்கணும், ஆட்கள் வைக்கணும் ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு. சம்பளம்னு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். அதை வந்து நாம தான் கொடுக்கணும், கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்காது, இவங்களே தான் செலவு பண்ணிக்கிறணும். விஜய் தரப்புல இருந்து அதுக்கு செலவே பண்றாங்க அப்படின்னா கூட எங்க போகணும் வரணுங்கிறத அவங்க தீர்மானிக்க போறது இல்லை. எங்க போகணும்னு நீங்க சொல்ல போறீங்க, அதுக்கு வந்து ரூட் மேப் பார்ப்பாங்க. அந்த ரூட்ல முன்னாடியே போய் செக் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும் முடியாதுங்கிறத சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் இவருக்கு ரெகுலேட் பண்ணி கொடுத்தா கூட ரூட் மேப்னு நீ போடுறதுக்கு என்ன இருக்கு? பனையூர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், 3 கொள்கை தலைவர் சிலை, இதை தவிர உனக்கு ரூட் மேப் வேற எங்க இருக்கு? இருந்தா அசூர்ல இருக்கு, அசூர் பில்டிங் அந்த பக்கம் போற. இதை தவிர்த்துட்டு உனக்கு ரூட் மேப் என்ன இருக்கு? எதுக்கு உனக்கு இந்த 16 பேர், எதுக்கு இந்த படம்? அப்ப அடிப்படையிலேயே போலியா ஒரு முகமூடியை போட்டுட்டு மக்களோடு ஒட்டாத ஒரு தன்மையில பவுன்சர்ஸ பூரா துபாயில இருக்கிறவங்களை பூரா 5 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மாசம் தண்ட கர்மாந்திரமா ஒரு செலவை பண்ணிட்டு அதுக்கு பிறகு இப்ப வரக்கூடியதுக்கு வெட்டி பகுமானத்துக்கு ஒரு 16 பேருக்கு சம்பளம் போடுறேன்ற பேர்ல அதுக்கு ஒரு 8 லட்சம் 10 லட்சம் கணக்கு எழுதிக்கிட்டு அரசியல் கட்சி நடத்த வந்திருக்கிறீங்களா, இல்ல இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தோடு வாழணும்ன்ற எண்ணத்துல இருந்து வந்திருக்கிறீங்களா? இது ஒரு நகைமுறைனா தெரியவே இல்லையா அவங்களுக்கு? இந்த கேள்விக்கு பதிலே அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா மக்கள் மத்தியில வந்து நின்று வாக்கு கேட்கறது அப்படிங்கிறது வந்து அந்த தலைவருக்கு வந்து அவர்ஷனா இருக்கு. அது வந்து ஒரு அப்படிலாம் நம்ம வந்து பண்ண போறது இல்லை. அது வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் மேம், அந்த மாதிரி பாலிடிக்ஸை நம்ம பண்ணோம். அடையாள அரசியலாம் அதெல்லாம் அவருக்கு. ஐடென்டிட்டி அரசியல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. வேற என்ன அரசியல் பண்ணுவேன் நீ? இது மாதிரி எதுவுமே பண்ணாததுனாலதான் கடைசியா கூப்புல உட்கார போறேன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் வெளியில வந்து ஒரு விஷயத்த பேசுறதுக்கு நீங்க தயாரா இல்ல. பரந்தூர் வந்தாருன்னு உருட்டுறாங்க. பரந்தூர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வரலன்னு ஒத்துக்கணும். அப்ப சரி, பரந்தூர் வந்தாரு. பரந்தூர்ல வந்து யார பார்த்தாரு? காரை விட்டு இறங்கினாரா? பரந்தூர் மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசினாரா? நின்னு பேசினாரா? அவங்க ஸ்டேட்மெண்ட் கேட்டாரா? அதுல எத்தனை 1000 ஏக்கர் எடுக்கிறாங்கன்னாவது சொன்னாரா? 1000 ஏக்கர்ன்ட்டு போறாரு. எடுக்கிறது எத்தனை 1000 ஏக்கர், எடுக்கிறது சொல்றது 1000 ஏக்கர். ஏன்னா உட்கார்ந்து பேசினா தான் தெரியுமே. அது எதுவுமே தெரியாத ஒரு ஆளு இப்ப தனக்கு பக்கத்துல ஒரு படைய போடுறேன்னு போடுறாரு. சும்மா விடுமா பிஜேபி? பிஜேபியோடைய லைன் வெரி கிளியர். இப்ப கொள்கை எதிரின்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட போய் நீ வந்து எனக்கு ஆள் வேணும்னு கேக்குறன்னா உன் மேல சந்தேகம் வராதா? கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்ட,
தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு எல்லாத்தையும் பிஜேபி ரூட் அடிக்குதுங்கிறது தான் உங்க எல்லாருடைய விமர்சனம். திமுக ஆதரவாளர்களும் சரி, அதிமுகவே டு த எக்ஸ்டென்ட்ல அதை தான் சொல்றாங்க, தாவேகாவும் அதை தான் சொல்றாங்க. ஆளுநர் பதவியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றதையே தான் சொல்றாங்க. ஒரு சுதந்திரமான தேர்தலை நடத்த முடியாத நிலைமை இருக்குன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய சோசியல் மீடியால பேசக்கூடியவர்கள் பிஜேபி எதிர்ப்பா பேசும்போது சர்வாதிகார சூழலை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள்ன்ற விமர்சனத்தை அப்பைக்கப்ப பட்டும் படாமையும் வைக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயே பாதுகாப்பு கேட்கிற அப்படின்னா இது என்ன லிங்க்னு சந்தேகம் வருமா வராதா? ஒரு கொள்கை எதிரி என்ன வேணாலும் நம்மளை ட்ராப் பண்ணுவான், எப்படி வேணாலும் பண்ணுவான்னு சொல்லுவானே, இதுக்கெல்லாம் ஏன் பதில் இல்ல? வாயை திறக்கணுமா இல்லையா விஜய்? ஏன் திறக்கல? அப்ப கூட்டுக்களவாணியான்ற கேள்வி வந்தா பதில் சொல்லு. இப்ப சமீபத்துல தாவேகா விட்டு வெளியே வந்த மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஒரு பேட்டியில சொன்ன விஷயம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது அதிமுக தாவேகா கூட்டணிக்கான முயற்சிகள் பண்றாங்க, அதுவும் விஜய் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உண்மையிலே விஜய் அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கிறாளா? இல்ல பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா கூட ஒரு அதிமுக தாவேகா சேருதுன்னா அது இருவருக்குமே ஒரு வின் வின் காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல, அந்த தேவையை விஜய் பூர்த்தி பண்ணுவார். இன்னொரு பக்கம் அடிப்படை கட்டமைப்பு இல்ல, அந்த தேவையை இவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. சோ இந்த காம்பினேஷன் ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா இருக்கும் அப்படின்னு நடுநிலையாளர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல. சோ இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நினைக்கிறீங்க? பாசிபிளா பிராக்டிகலி மக்கள் இல்ல, சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. நான் தாவேகாவில் நடக்கக்கூடிய செய்திகளை ஃபாலோ பண்றவன் அப்படிங்கிற முறையில இருந்தே சொல்றேன். விஜய் அதிமுகவுடனான கூட்டணியை விரும்பவே இல்லை. அவர் வெளிப்படையா முதல் தேர்தல்ல தனிச்சு நிற்பது அதுதான் சாத்தியம், அதுதான் சரி அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்தே அவரே விரும்புறாரு. ஆனா அவரை சுற்றி இருக்கக்கூடிய கங்காணி கும்பல் இருக்கு, அந்த கும்பல் ஒரு மும்மூர்த்தி கும்பல் இருக்கு. வெங்கட்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் நான் எல்லா ஊடகங்கள்லயும் சொல்றதுதான், அதனால ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். இந்த வடிவேலும் சத்யராஜும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் தேடி அலைவாங்கல்ல ஒரு படத்துல, அது உன் பேர் என்ன சங்கிலி, இனிமே உன் பேரு கங்குலி அப்படின்ற மாதிரி வெங்கட் நீ யாரு, நான் விஜயோட பர்சனல் அக்கௌண்டன்ட், இனிமே தாவேகாவுடைய பொருளாளர் நீதான் அப்படின்னு கூட்டு வரப்பட்ட ஒருத்தர். அவருக்கு அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் அவரே வெளிப்படையா சொல்லட்டும், சொல்லுவாரான்னு பாப்போம். முதல்ல அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவரை கொண்டு கட்சி பொருளாளர் ஆக்குறா. சார் ரைட்டு, அது ஒண்ணு. புஷி ஆனந்த் அதுல விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு தொகுதி, அந்த தொகுதியிலேயே நின்று தோத்த ஒருத்தர். ஒரு தடவை வந்தாரு, இன்னொரு தடவை தோத்தாரு, அதுவும் எந்த கட்சியில இருந்தாருன்றதெல்லாம் தெரியும். அவருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி, வாழ்க்கையில தோக்குறதுக்குன்னு ஒரு முகம் இருக்குன்னா அந்த முகத்தை மட்டும்தான் நீங்க தூக்கிட்டு வைக்கணும். அவர் தொட்டதெல்லாம் தோத்துருக்கு. அவர் கை வச்சு எந்த பர்னிச்சராவது ஜெயிச்சிருக்கா? உடனே அவங்க பூரா வேலுமணிக்கு அவர் தானே கேம்பெயின் பண்ணாரு, ஜெயிச்சார். அததான் மறுபடியும் சொல்றேன், ரெட்டலையில வேலுமணி இல்ல போண்டாமணி நின்னா கூட ஜெயிக்க முடியும் அந்த ஏரியால, அந்த தொகுதியில. நீங்க அதை வெற்றியால எடுத்துட்டு வரக்கூடாது. திருவொற்றியூர் தொகுதிக்கு சீமான நிப்பாட்டி வச்சு டெபாசிட் போச்சா இல்லையா? அவர் லட்சணம் என்னன்றத சொல்லணுமா இல்லையா? எல்லா இடங்கள்லயும் தோத்து போய் நார்த் வரைக்கும் போய் அவர் புகழ் கொடி கட்டி பறக்குது. 2 தடவை சிஎம்மா இருந்தவரை கூட்டியாந்து அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜின்னு கையெழுத்து போட்டு எதிர்கட்சி தலைவரா கூட இல்லாத அளவுக்கு நிலைமைய பரிதாபத்துக்குள்ளான ஆக்கி விட்டுட்டு வந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா. இப்படி 3 மும்மூர்த்திகளை கூட்டியாந்துட்டு இவர் அரசியல் புரிதலுக்கு நம்ம எல்லாரையும் மீட்கிறதுக்கு வருவாரு அப்படிங்கிற லைனுக்குள்ள வர்றது இருக்குல்ல, இதுவே ரொம்ப ஆபத்தானது. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய நெரேட்டிவ கேட்கிற இடம் தான் விஜய்க்கு ஆபத்தானது. ஏன்னா விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய அவங்க அப்பாவின் அரசியல் புரிதல் இருக்குல்ல, அதிமுகவை ஆதரித்த அரசியல், ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு வந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டோரி இருக்குல்ல, அந்த லைனுக்கு பக்கத்துல இது 3ஐயும் நிக்க வச்சா இவங்க 3 பேருடைய அரசியல்ங்கிறது வெட்டி பார்த்தா குனிஞ்சு பார்த்தா கூட தெரியாது. அவங்க சொல்லக்கூடிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி கணக்க விஜய் கிட்ட சொல்லும் போது ஓ அதுக்காக ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஐயநாதன் ஐயா கிட்ட கொடுத்த வாக்குமூலம் விஜய் சொன்னது அதுக்காகத்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் அவரு வேற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அந்த பார்ட்டிய, அந்த நிறுவனத்தை, விஜய்ங்கிற அந்த பிராண்ட கூட்டி கொண்டு போய் எடப்பாடி கிட்ட நிப்பாட்டி மாண்புமிகு எடப்பாடியார் சித்தப்பா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை யாரெல்லாம் செய்யறாங்கன்னா நீங்க குறிப்பிட்டீங்கல்ல மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்க எல்லாருமா சேர்ந்து மாண்புமிகு எடப்பாடியார் சித்தப்பா வாழ்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியாம
விஜயை கொண்டு போய் அங்க லேண்ட் பண்ணி விட்டு அதிமுகவின் கரத்தை வலுப்படுத்துவோம், சித்தப்பா கையில இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம கையில இருக்கக்கூடியதா மாறாதா அப்படிங்கிற ஒரு ஒரு அற்பத்தனமான ஆசைக்கு விஜயை பலியாடாக்குறதுக்கு வேலை பாக்குறாங்க. விஜய் இந்த விஷயத்துலதான் ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. நாம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், நாம வாழ்வோ சாவோ தனிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ரெண்டாவது எலெக்ஷன்ல இருந்துதான் நம்மளுடைய செலவு என்ன, நம்மளுடைய வரவு என்ன, நம்மளுடைய மார்க்கெட் டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸை எதிர்பார்க்கிறாரு. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். உச்சத்தை விட்டு எதுக்கு வர்றீங்க? நீங்க 1.5 வருஷம் நடிச்சு ஒரு படத்துல நீங்க சம்பாதிக்கிற காசை உங்க பேர வலிமையால, அந்த எக்ஸ்பேக்டரால ஒரு எலெக்ஷன்ல 100 மடங்கு சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுனா நான் பணத்தை சொல்லலப்பா, நான் பொதுவா சொன்னேன். இவ்வளவு நேரம் விஜய பற்றி ஒரு நீண்ட நெடிய ஒரு அலசல் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் புரியுற மாதிரி சொன்னீங்க. கடைசியா ஒரு கேள்வி, சீமான் வர்சஸ் விஜய் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன? கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். இது ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏன் இதை ரொம்ப முக்கியமானா பலரும் விவாதிக்க மறுக்கிற ஒரு கேள்வி. சீமான் வர்சஸ் விஜய்ங்கிறது அரசியல் களத்துல இன்னைக்கு நின்றுருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லைன் இருக்கு. விஜய ஆரம்பத்துல சீமானோடு தொடர்பு படுத்தி எல்லாரும் பேசும்போது சீமான விஜய் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு முதல்ல நாம டிக்ளேர் பண்ணோம். ஏன் பண்ணோம் அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆதரவு அப்படிங்கிறது மாற்று மொழி பேசக்கூடிய மக்கள் ஆதரவு. அதாவது சினிமாவிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது மாற்று மொழி சார்ந்த ஆதரவு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா தமிழ்நாட்டில் மாற்று மொழி அடையாளங்கள் இருக்கக்கூடியவர்கள், தமிழர் அல்லாதோர்னு இவங்க பேசுறாங்கல்ல, அந்த லைன்ல இருக்கக்கூடியவர்கள் சாதிய ரீதியா நீங்க பார்த்தாலும் கூட அவங்களுடைய சதவீதம் என்ன, அவங்க எல்லாரையும் பகைத்து கொண்டு ஒரு அரசியலை உருவாக்குவதுன்றது இருக்குல்ல, அது -25-20 இருக்குன்றாங்க. கணக்கு மட்டும் அப்படி இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. சீமானோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா விஜய் 0ல இருந்து ஆரம்பிக்க கூடாது, -25ல இருந்து ஆரம்பிக்கணும் அரசியல் பயணத்தை. -25ங்கிறது பொலிட்டிக்கல் சூசைட். சீமானுக்கு அது தெரியாதான்னு கேட்டா தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர் ஏன் நிக்கிறாருன்னா அவருக்கு மைனஸ் எல்லாம் சீட்டுல கிடையாது, நோட்டுல. அவர் தேர்தலுக்கு தேர்தல் யாருக்காக எங்க கேண்டிடேட் போடணும்னு பேசக்கூடிய ஒரு நபர். விஜய்க்கு குறைந்தபட்சம் அவர் மட்டுமாவது எம்எல்ஏ ஆகணுங்கிற கணக்கு இருக்கு. அவருடைய சினிமா கெரியர்ல கேரளா ஆந்திரான்னு பிசினஸ் மார்க்கெட் அவருக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல அவருடைய ரசிகர்கள் வேற்றுமொழியை சார்ந்த ரசிகர்கள் பலரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது -25ல இருந்து விஜய் தன்னுடைய அரசியலை தொடங்க மாட்டார். நாம் தமிழரோடு ஒரு காலமும் தாவேகாவால சேர முடியாது அப்படிங்கறத அப்ப சொன்னோம். அப்பயுமே விமர்சனங்கள் எப்படி வந்துச்சுன்னா, இல்ல அது வேற மாதிரி திமுகவை ஒழிக்கிறதுக்காக செய்யறோம். ஏன்னா சீமான் தம்பின்னு உரிமையா கூப்பிடுறாரு. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிலாம் நீங்க மறந்து போயிருவீங்க. ஈசிஆர் ரோட்ல ஒன்னாலாம் கார்ல போனாங்க, வெளியில வந்ததுக்கு பிறகு பாருங்க மைக்கு பாட்டு எல்லாம் போட்டாரு, அப்படி இப்படின்னு பேசினப்போ நம்மளுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சீமான் தம்பின்னு சொல்றத வச்சுலாம் பேசக்கூடாது. அவர் பக்கத்துல பல நெடுமாறன் உட்கார்ந்து இருந்தா அவரையே தம்பின்றுவாப்புல. அவர் தம்பின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு எல்லாம் கூட்டணியை பத்தியோ இதை பத்தியோ எல்லாம் பேச முடியாது. மாறா பல நெடுமாறன் என்ன சொல்லுவாரு, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அதுதான் நம்ம பேசணும். நாளைக்கு பிரபாகரனே அவர் தம்பின்னு சொல்ற லெவல்ல தான் இருக்கிறாரு. அப்ப இவரை ஏத்துக்குவாரா விஜய் அப்படிங்கிற கேள்வி அங்கதான் வருது. அங்க அப்பர் ஹேண்ட் விஜய் தான். ஏன்னா இவர் டம்மி பீஸ். இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒருத்தர். அவர் தம்பின்னு சொன்னதுக்கு பெருமைப்படுற இடத்துல எல்லாம் விஜய் கிடையாது. மாறா -25ல இருக்கிறாரு. இப்ப இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. இது ரெண்டும் வேற வேற. மாறா சீமானுடைய அரசியல் முழுக்க முழுக்க வலதுசாரி தமிழ் தேசிய மழுங்கடிக்கக்கூடிய ஒரு 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 ஸ்டேட்டுடைய மென்டாலிட்டியில ஒரு ஒரு போராட்டமோ ஒரு உணர்ச்சி பிளம்போடு மாணவர்களோ இளைஞர்களோ ஒரு விஷயத்த செய்யும் போது அதை மழுங்கடிக்கிறதுக்கு ஸ்டேட் உருவாக்குற ஒரு பிம்பம் சீமான். அந்த பிம்பத்தை விட்டுட்டு எலக்ட்ரல் முகமா மாறுற விஜய ஸ்டேட்டே கையில எடுத்திருக்கு. அப்ப ஸ்டேட் 2 உருவங்களை நம்ம கிட்ட முன்வைக்குது. உனக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியான எண்ணங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வர்றியா, தேல்பத்ரி சிங் சீமான் இருக்கிறார் அங்க போ. இல்ல அதிகாரத்துக்கு என்னுடைய ஆளாவே ஸ்டேட்டுடைய ஆளாவே நீ இருக்கணும்னு நினைக்கிறியா, எப்படி எம்ஜிஆர் இருந்தாரு நம்மளுக்காகவே வேலை பாக்குறதுக்குன்னு, அது மாதிரி ஒரு நபர் உனக்கு வேணுமா, அப்ப நீ வா விஜய் கிட்ட அப்படின்னு 2 பேரும் உருவாக்குது. இந்த விசஸ் அப்படிங்கிறது வாக்குகளில் இருக்கிறதே தவிர அரசியல் தெளிவில் 2 பேருக்கும் விசஸே கிடையாது. ஒரே ஈக்குவல் தான். அது ஃபார் ஸ்டேட். அது அதிகாரத்திற்கு
உட்பட்டது. அதிகாரம்ன்றது வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்ட அதிகாரம் அல்ல, அது வந்து பியூரோக்ரட்ஸின் அதிகாரம். விஜயினுடைய அரசியல் அறிக்கைகள் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா, குறிப்பா நான் சொல்ல விரும்புறது, இப்ப பியூரோக்ரட்ஸுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்றவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க சஜஷன் கேளுங்க. பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஒரு பியூரோக்ராட் எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த அறிக்கைகள்லாம் இருக்கும். அரசியல் தலைவர்கள் எழுதுவது போலவே அந்த அறிக்கைகள் இருக்காது. நீங்க எம்ஜிஆர் விட்ட அறிக்கைகள் எடுத்து பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பூரா சிந்திக்கிற அறிவே கிடையாது. கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி நீங்க பார்க்க முடியாது. அதுல வந்து லேயர் லேயரா இருக்கும், வர்க்க பார்வை இருக்கும், சாதிய ரீதியான ஒடுக்குமுறை சிந்தனைகள்ல வெளிவந்த துடிக்கிற ஒருத்தனுடைய வழி இருக்கும், கட்டுரைகள்ல இருக்கும், கவிதைகள்ல இருக்கும், கடிதங்கள்ல இருக்கும், அறிக்கைகள்ல இருக்கும், லேயர்ஸ் எல்லாம் பலது இருக்கும். பட் இங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு வந்து எக்ஸ், அன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களுக்கு வழங்கினது. இது ரெண்டு மட்டும்தான். இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன விரும்புறாங்கன்றது தெரிஞ்சிடும். அதனால அவர்கள் இருவரையும் நேர் எதிராக நிறுத்த வேண்டியது வந்து வாக்குகள்ல இருக்கும். எப்ப இருக்கும்னா, எலெக்ஷன்ல ரிசல்ட் வரும்போது சீமான் துணை தெரியப்படும் போது அது வந்து காணாம போகுது, அது வந்து காலி ஆகுது. விஜய் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்கிறாரு அப்படிங்கிற இடம் வேணா நம்மளுக்கு வந்து விசஸ்ல பேசலாமே தவிர, வளர்ச்சிங்கிறது வந்து ரெண்டுமே சமமான ஆபத்துடைய வளர்ச்சி தான். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தோழர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கும் தொடர்ச்சியா உங்களுடைய சமூக பணிகள் எல்லாமே தொடரணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி.